ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் காலக்கெடுவுக்குள் ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை எட்டத் தவறினால் அந்நாட்டை ஒரே இரவில் வீழ்த்திவிடுவோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கில் 1 மாத காலத்திற்கும் மேலாக நீட்டித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எகிப்து, துருக்கி நாடுகள் தெரிவித்த தற்காலிக போர் நிறுத்த முன்மொழிவை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. தற்காலிக போர் நிறுத்தம் தீர்வாகாது என்றும் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படாது என்ற உத்தரவாதத்துடன் கூடிய நிரந்தர போர் முடிவையே விரும்புவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தடைகள் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கான உடன்பாட்டை ஏற்படுத்த ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த காலக்கெடு நாளை காலையுடன் முடிவடைவதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் காலக்கெடுவுக்குள் ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட தவறினால் அந்நாட்டை ஒரே இரவில் வீழ்த்திவிடுவோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார்.